இன்றைக்கி நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபி கேழ்வரகு உப்புமா தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு 1.5 கப் கேழ்வரகு மாவு எடுத்துக்கிறேன். இது வீட்டிலையே கழுவி காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுருந்த மாவு தான். நீங்கள் கடையில் கிடைச்சாலும் வாங்கிக்கலாம். 1.5 கப் மாவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து முதல்ல மாவை நல்லா உப்போடு கலந்து விட்டுக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து மாவை பிசைஞ்சுக்கோங்க. எடுத்த உடனே தண்ணி நிறையா சேர்த்துற வேணாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசையும்போது மாவில் எல்லா இடமும் கொஞ்சம் வெட்டாகிற அளவுக்கு நம்ம பிசைஞ்சால் மட்டும் போதும். இது மாதிரி ஹெல்த்தி ரெசிபீஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து பிசைஞ்சாச்சு. இப்போது கட்டி இல்லாமல் நல்லா உடச்சி விட்டு மாவை நல்லா கலந்துக்கோங்க. அடுத்ததாக மாவை வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இட்லி தட்டில் தான் வேக வச்சு எடுக்கிறேன். உங்கள்கிட்ட ஸ்டீமர் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இட்லி தட்டில் மாவை ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு மட்டும் வேக வச்சு எடுத்தால் போதும். இது மாதிரி ஹெல்த்தி ரெசிபீஸ் நிறைய நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டைம் கிடைக்கும்போது செக் பண்ணி பாருங்கள். மாவு வேகிறதுக்குள்ளே நம்ம உப்புமாவுக்கு தாளிச்சுக்கலாம். கடாயில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்து தாளிச்சுக்கோங்க. அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்து தாளிச்சுக்கலாம். வறுத்த வேர்க்கடலையும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஒரு துண்டு இஞ்சியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அது கூட 3 பச்சை மிளகாய் சேர்த்து ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து அதை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு டோட்டலாகவே ஒரு 15 to 20 மினிட்ஸில் நம்ம ரெடி பண்ணிடலாம். எவ்வளோ ஒரு ஹெல்த்தியான ரெசிப்பியை எவ்வளோ குயிக்காக நம்ம ஈஸியாக செஞ்சு முடிக்க போகிறோம் பாருங்கள். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு ஒரு 1/2 கப் தேங்காய் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். தேங்காய் சேர்க்கும்போது உப்புமாவோட டேஸ்ட்டு இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காயையும் நல்லா வதக்கி கொடுங்க. அடுத்ததாக உப்புமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்க போகிறோம். மாவோடு கொஞ்சம் உப்பு சேர்த்து பசிஞ்சிருக்கோம், அதனால் உப்பு சேர்க்கும்போது கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்புமாவுக்கு தாளித்து முடிக்கிறதுக்குள்ளேயே மாவு நல்லா வெந்துடுச்சு. இப்போது வெந்த மாவை நம்ம தாளித்த இன்க்ரீடியன்ஸோடு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இவ்வளோ ஹெல்த்தியான ரெசிப்பியை நீங்கள் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக யாருமே பிடிக்கலைன்னு சொல்ல மாட்டாங்க. நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக வாசனைக்கு கொஞ்சம் மல்லித்தழை தூவி நல்லா கலந்துக்கோங்க. விருப்பப்பட்டால் லைம் ஜூஸ் ஒரு 5லேருந்து 6 ட்ராப் சேர்த்துக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் எதுக்கு வேணாலும் நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.